guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, as you can see it in the title, it is saree and gold shopping. நாங்கள் அண்ணா நகரில் இருக்க லலிதா ஜுவல்லரிஸ்க்கு போயிருந்தோம். அங்கே ஒரு கிராம் ரேட் 11,000ல் நாங்கள் ஒரு செயின் பார்த்துருந்தோம். முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அக்காவுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகிறதுனால நாங்கள் கோல்டு ஷாப்பிங் இதுக்கெல்லாம் போயிட்டுருந்தோம். அப்படியே அது முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் மட்டும் சேர்ந்து பியூட்டி பார்லருக்கு போயிருந்தோம். அக்காவுக்கு வந்து அவள் ஏதோ ஃபேஷியல் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா, மேரேஜ் கிட்டக்க வந்ததுனால. பார்லர்லேருந்து வெளியில் போகும்போது செம்ம மழை. அப்புறம் ஒரு 5 to 10 minutes உள்ளேருந்து வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் போனோம். அப்புறமா சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். சும்மா சில ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சாரீ ஷாப்பிங் காஞ்சிபுரம் போயிருந்தோம். அக்காவுக்கு மேரேஜ் சாரீ வந்து எடுக்க எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சி போயிருந்தோம். அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக கிட்டக்க இருந்த ஹோட்டல் சாய் பவனில் இறங்கியிருந்தோம். இறங்கிட்டு எல்லாருமே வந்து வழக்கம் போல் தோசை தான் ஆர்டர் பண்ணாங்க. நான் தங்கச்சி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ரவை தோசை, நான் பொடி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, பட் இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணியில் இது டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா டேஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களோட தோசையை எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இறங்கின கடை தான் ஏஜி பாபுஷா. காஞ்சிபுரமில் நீங்கள் வந்தாலே நிறைய பாபுஷா கடையை பார்க்கலாம். இது வந்து ஆனால் ஏஜி பாபுஷா. இங்கே வந்து எப்படி எங்களுக்கு தெரியும்னா, மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து அவங்க தான் எங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த கடையை நல்லாயிருக்குன்னு. நாங்களும் போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு பார்க்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே அக்காவுக்கு சாரீ பார்க்காம சில சாரீஸ் தேவைப்பட்டுருந்துச்சு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு. ஸோ அதை நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அத்தை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்து. நாங்களுமே ஜஸ்ட் சஜஷன் கொடுத்துட்ருந்தோம். சாரீ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 300லேருந்து காமிச்சாங்க. எல்லாமே பார்க்க அழகாக பட்டு சாரீ மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது நடுவில் டீ பிரேக் கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் டீ கொடுக்குறாங்கன்னு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாரீஸ் ப்ரைடல் சாரீஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். எங்கள் அக்கா வந்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் சாரீ ஒன்று போட்டு காமிச்சா. அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கேமராவில் அவ்வளோ நல்லா தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ 2-3 சாரீ அவள் ட்ரை பண்ணியிருந்தா. ப்யூர் சில்க்லாம் 6,000 ஸ்டார்டிங்லேருந்து 1 lakhsக்கு மேலே வரைக்கும் போச்சு. எல்லாமே சும்மா பார்த்தோம். ஆக்சுவலி மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா மேரேஜில் எல்லாருமே ரெட் கலர் சாரீஸ் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்களுமே வந்து ரெட் ஆர் கோல்டு செலக்ட் பண்ணணுன்னு அக்கா சொல்லிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து கோல்டு கலரும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோம் கோல்டு கலர் போட்டால் வந்து அவ்வளோவா ஃபோட்டோஸ்லலாம் நல்லா தெரியாதுன்னு. அதனால் ஜஸ்ட் நாங்கள் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போலையும் ரெட் கலருக்கே போயிட்டோம். ஆனால் எந்த சாரீன்னு இதில் ஆக்சுவலி காட்டலை, பட் வில் சி. சாரீ எடுத்து முடிச்சுட்டு வர சுகமே சுகம்தான். ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக அங்கேயே காற்று கடந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். செலக்ட் பண்ணி முடிச்சு வெளியில் வரும்போது இருக்க ஹாப்பினஸ் தனி. அதே அட் த சேம் டைம் ஒரு மாதிரி டயர்டாகவும் இருக்கும் ஃபேஸஸ்லாம். ஸோ நாங்கள் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. இதில் எதுவுமே நாங்கள் வாங்கலை, ஆனால் சும்மா பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருந்ததுன்னு. அடுத்து என்ன, லன்ச்சு தான். லன்ச்சுக்கு வந்து அங்கே இருக்க சரவண பவனில் இறங்கியிருந்தோம். இறங்கிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
டேபிளே ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு கீழே குட்டியாக ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து யூனோ கார்டு வாங்கி கேபில் ஏறணும். போகையில் நாங்கள் பாட்டு கேட்டுட்டு பேசிட்டு அப்புறம் தம்ஷ்ராத் விளாண்டே போயிருந்தோம். நான் வரையில் ஃபுல்லாக யூனோ கார்டு கேம் மோட் ஆன், ஃபுல்லாக யூனோ கார்டு வரதே தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, இறங்கிட்டோம் நாங்கள். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து அவங்க வேறு ஷாப்பிங், அவங்களுக்கு வந்து கோட் ஷாப்பிங் போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து என்னாச்சுன்னா அக்கா வந்து ட்ரையல் மேக்கப்புக்காக அங்கே கொடுங்கையூர் வர போயிருந்தோம். இங்கே வந்து அவளுக்கு எப்படி எது செட் ஆகும், எந்த ஷேட் செட் ஆகும், எந்த மாதிரி ஐ ஷேடோ போடலாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவள் ஆக்சுவலி ப்ரிஃபர் பண்ணது சட்டிலாக டஸ்கி ஸ்கின்கான ஒரு ஷேட். அண்ட் அதே மாதிரி அவள் விருப்பப்படியே அவங்க போட்டுட்டு லைக் கேட்கவும் செஞ்சாங்க. மேரேஜ் அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சஜஷன் அவள்கிட்ட கேட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து தான் இவங்கள சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க பேஜில் அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து என்ன ப்ரைஸ்னால் 15,999 அவங்க இன்க்ளூடிங் ஜுவல்ஸ் பண்ணித்தராங்க. அதுவே ரொம்ப நல்ல விஷயம், லைக் இன்க்ளூடிங் ஜுவல்ஸ் அப்படின்னா. ஏன்னா இப்போ வந்து ப்ரைடல் மேக்கப் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 20K அந்த மாதிரி 15K வித்தவுட் ஜுவல்ஸ் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் இவங்களை ரீச் அவுட் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஒர்க்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சாரீக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடி மேக்கப் அவ்வளோவா போட்டது கிடையாது, ரொம்ப லைட்டாக தான் போடுவோம். மேக்கப்பே ஆக்சுவலி போட மாட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க வந்து எங்களை புரிஞ்சுட்டு அவங்க ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டாக அம்மா, நான், தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து தண்டையார்பேட்டில் இருக்க கேப்டன் மாலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து லைக் ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது, 1 kg ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் 1000 rupeesன்னு. நாங்களும் தேடி பார்த்தோம், அப்புறமா பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.